ஹலோ அண்ட் வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ அக்கார்டிங் டு டிஎன்பிஎஸ்சி நம்ம இந்தியன் பாலிட்டினா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ரைட்? ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில், ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, இதோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், இதோடைய மேக்கிங், இதோடைய சைலண்ட் ஃபியூச்சர்ஸ், ப்ரியாம்பிள், ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? பார்ட் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு நம்ம படித்தோம். ஸோ ஒட்டு மொத்தமா 22 பார்ட்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஸோ இந்த 22 பார்ட்ஸ்ல நம்ம இப்போ பார்க்க போகிறது முதல் பார்ட். ஸோ இந்த முதல் பார்ட்டோடைய டைட்டில் என்னன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இந்த முதல் பார்ட்டோடைய டைட்டில் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஸோ அந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள தான் இப்போ நம்ம நுழைய போறோம். வாங்க, we'll see it. So the first part உடைய part 1. part 1ல ஆர்டிகல் 1 டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஆர்டிகல் 1 நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா that is பாரத், இந்தியா that is பாரத், okay, shall be a union of states. India that is Bharat shall be a union of states. So இந்த ஆர்டிகல் 1 என்ன டிஸ்கஸ் பண்ணது, என்ன வெளிப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரெண்டு விஷயத்தை வெளிப்படுத்துது. இந்த ஆர்டிகல் 1 ரெண்டு விஷயத்தை வெளிப்படுது. ஒன்னு என்னன்னு பார்த்தா நேம் ஆஃப் த கண்ட்ரி. நேம் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நேம் என்ன? இந்தியா தட் இஸ் பாரத். ஸோ இந்த இந்தியா அப்படின்ற நேம் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் மாடர்ன் நேம். இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் மாடர்ன் நேம். And Bharat அப்படின்ற நேம் it is considered as traditional name. Okay, traditional name. ஸோ ரெண்டு விஷயத்தை வெளிப்படுத்துது. ஒன்று இந்தியா அப்படின்றதையும், இன்னொன்று பாரத் அப்படின்றதையும். இந்தியா அப்படின்றத நேம்ல இது மாடர்ன் நேம் வெளிப்படுத்துது, பாரத் அப்படின்றதுல ட்ரெடிஷ்னல் நேமை வெளிப்படுத்துது. ஓகே, தட்ஸ் வை ஆர்டிகல் 1 எக்ஸ்பிரஸ் இந்தியா தட் இஸ் பாரத். ஓகே, அடுத்தபடியா ரெண்டாவது என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா, the type of or form of government. கவர்மெண்ட் சொல்றதுக்கு பதிலா I like to say it as state. கவர்மெண்ட் சொல்றது பதிலா I like to say it as a type of form of state. So அது என்ன type of or form of state அப்படின்னா, see there are two kinds of state. Generally there are two kinds of state. That is unitary basis, federal basis. ஸோ யூனிட்டரி அப்படின்னா என்னன்னா, ஒரு நாடு இருக்கும். ஓகே, அந்த நாடுல ஒரே ஒரு அரசாங்கம் தான் செயல்படும். அந்த அரசாங்கத்துக்கு கீழே வேற எந்த அரசாங்கமும் இருக்காது. த ப்ராசஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் என்ற கான்செப்ட் அந்த யூனிட்டரியில இருக்காது. த ப்ராசஸ் ஆஃப்
டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் யூனிட்டரியில இருக்காது. ஓகே, இதை தமிழ்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒற்றை ஆட்சி முறை சொல்லுவோம். இதை தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஒற்றை ஆட்சி முறைன்னு சொல்லுவோம். ப்ராசஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் இருக்காது. இதை ஒற்றை ஆட்சி முறை, ஒரே ஒரு அரசாங்கம் அந்த நாட்டில் செயல்படும், ஒரே ஒரு அரசாங்கம் மட்டும்தான் அந்த நாட்டில் செயல்படும். அந்த மாதிரி செயல்படுற நாடா இருந்தா அதை யூனிட்டரி பேசிஸ் கண்ட்ரி அல்லது யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கண்ட்ரி, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நம்ம யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இதுல ரெண்டாவது டைப் எடுத்தோம் அப்படின்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபெடரல் அப்படின்ற வார்த்தைக்கு, ஃபெடரல் அப்படின்ற ஒரு டேர்முக்கு எக்ஸாக்டா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட். ஃபெடரல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா விளங்கப்படுது? அக்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க அக்ரிமெண்ட் பிட்வீன் ஹூம் அப்படின்ற ஒரு கேள்வி. யாரு ரெண்டு பேருக்கு இடையில அக்ரிமெண்ட்? அக்ரிமெண்ட்னா யாராச்சும் ரெண்டு பேருக்கு இடையில போடணும்னா, ஸோ இந்த அக்ரிமெண்ட் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் or agreement between states, agreement between the states. So agreement between central government and the state government அப்படி இல்லை அப்படின்னா agreement between the states அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கோ. ஓகே, we'll take an example of America.